Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு நேற்றே விட்டுருந்தாங்க. ஆனால் வந்து ஓப்பன் ஆகலை. இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த 7.5 ரிசர்வேஷனில் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியல. அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம். 7.5 ரிசர்வேஷன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்குன்னு வந்து சீட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான கட் ஆஃப் வந்து வெளியிட்டது என்னங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க 18/7/2024. ஆனால் வந்து நேற்று ஓப்பன் ஆகலை, இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரிக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இல்லை. பொதுவாகவே வந்து கட் ஆஃப் மார்க்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓசி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 96.50% கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. 11/5/2007 வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீட் வந்து அலாகேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 93.750 கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் வந்து பிசிஎம் முஸ்லீம் அவங்களுக்கு கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 93.875 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 93.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 94.125 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ அருந்ததியினர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 95.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 92.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்குமான டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினான என்ன விஷயம்னா இப்போ வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆன ஜென்ரல் கேட்டகரியில் செலக்ட் ஆகியிருந்தாங்களே அவங்களுக்குலாம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இன்றையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து மெயில் வந்துடுச்சு. ஒரு சில பேருக்கு மெயில் வந்துட்டுருக்கு, இன்னும் வராமல் இருக்குது. அதே போல் தான் உங்களுக்கு மெயில் வர ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கும் இந்த நேரத்துக்கு. ஏன்னா வந்து 19/7/2024 21/7/2024 உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அப்லோட் பண்ணணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். கலர் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. இதே வந்து கம்பல்சரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மெயில் வர ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா இதையும் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கான டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24/7/2024 உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24/7/2024 அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் போகலாம். 26/7/2024 நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the provisional selection list is generated based on the data given by the candidate. Any data given by the candidate found to incorrect or defective on verification, in such case செலெக்ஷன் இஸ் லையபிள் ஃபார் ரிஜெக்ஷன். அதாவது ஸ்டூடெண்ட் வந்து என்ன செலெக்ஷன் பண்ணி லிஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்களோ ஸ்டூடெண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷனை வச்சு தான் வந்து இந்த கட் ஆஃப் செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லையபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் இன்ஃபர்மேஷன் pertaining to admission process for the eligible candidate shall be communicate through email and SMS. உங்களுக்கு எதன் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா இமெயில் ஆறு உங்களுடைய மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இமெயில் மூலயமா தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து மெயில் இன்னைக்கிலேருந்தே வர ஆரம்பிச்சுட்ருக்கும். சில பேருக்கு வந்திருக்கலாம், சில பேருக்கு வந்து இனிமேல் வரும். ஸோ உங்களுக்கு மெயிலை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் வந்து வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. 7.5 ரிசர்வேஷனில் கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆனதுக்கான கட் ஆஃப் வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய கட் ஆஃப் இதில் இருக்கா, எப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணணுன்றத டேட் எல்லாம் பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி இது வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆனாங்க இல்லையா ஜென்ரல் கேட்டகரி, அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு ப்ராசஸ் நடக்குமோ அதே போல் தான் உங்களுக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் 7.5 ரிசர்வேஷனில் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.